ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாம். பாப்பாவுக்கு லீவு தான், பட் ஹஸ்பண்டுக்கு ஒர்க்கு. ஸோ 8 o'clock கிளம்பணும்னு சொல்லிட்டு மார்னிங் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். சாதம் வடிச்சிட்டேன். இது வந்து தோசைக்கு வந்து நேற்று வச்ச குடல் குழம்பு இருந்துச்சுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது வச்சுக்கலாம். தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நேற்று அம்மா வந்திருந்தாங்க, அவங்க தான் அந்த குழம்பு வச்சாங்க. ஸோ என்னால் ரெசிபிஸ் எதுவுமே டீட்டெயிலாக எடுத்து போட முடியல. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அம்மாட்ட இன்னொரு நாள் எடுத்து போடுறேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. அதுவும் தோசை இட்லிக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி மார்னிங் தோசைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா வைக்கிற அந்த குடல் குழம்பு நான் ரொம்ப ஃபேவரட் எனக்கு அது. அடுத்து வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சுண்டல் பயிர் குழம்பு தாங்க. நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன். ஸோ தோசை இட்லினா கொஞ்சம் கிரேவியாக வைப்பேன். லஞ்சுக்குனா எங்கள் கிராமத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தாங்க வைப்போம். புளி ஊற்றி புளிக்குழம்பு மாதிரி தான் வைப்போம் நாங்கள் எங்கள் ஊர்லலாம். ஸோ இதுதான் எங்கள் வீட்லேயும் பிடிக்கும். லஞ்சுக்கு வந்து சாப்பாடுக்கு வந்து இப்படி தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கொண்டக்கடலை எல்லாம் போட்டு புளி ஊற்றி புளிக்குழம்பு மாதிரி வச்சுருக்கோம் லஞ்சுக்கு. அடுத்து வந்து பீட்ரூட் பொரியல் தான். ஸோ பீட்ரூட்டுக்கு வந்து இன்றைக்கி கடலைப்பருப்பு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் பீட்ரூட்டு மட்டும் வேக வச்சு எடுத்துகிட்டு வெங்காயம், காஞ்ச வத்தல், பச்சை மிளகா, கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு பீட்ரூட்டை அது உள்ளே போட்டு தேங்காய் துருவி போட்டு வச்சுருக்கேங்க. நீங்கள் இது கூட கடலைப்பருப்பு மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து புடலங்காய் இதுதான் கூட்டாக வைக்கல. ஸோ கொஞ்சம் ட்ரையாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா சுண்டல் பயிர் குழம்புக்கு வந்து அது புளிக்குழம்பு மாதிரி வச்சுருக்கனால கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சுட்டேன். பட் பாசிப்பருப்பு, புடலங்காய் எல்லாம் ஒன்றா வேக வச்சு எடுத்துகிட்டு வெங்காயம், தக்காளி, காஞ்ச வத்தல் எல்லாம் வதக்கி இதையும் ஒன்றா போட்டு தேங்காய் மட்டும் துருவி போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்கள். தேங்க்யூ.